நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் டிஸ்க்ளைமரை பார்த்துக்கங்க. இந்த வீடியோவில் சில முக்கியமான பங்குகளுடைய தகவல் இருக்குது. நம்ம ஒன்றொன்னா பார்க்கலாம். அதுக்கப்புறம் நம்ம போர்ட்ஃபோலியோவில், அதாவது நம்ம நிறையா டைம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் நம்ம சேனலில், நம்ம டெலிகிராம் குரூப்பில். அந்த ஒரு ஸ்டாக்குக்கு வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு. நல்ல ஒரு அருமையான ஆர்டரு. அந்த ஸ்டாக்கை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறையா கம்பெனிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர் கிடச்சிருக்குங்க. பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடியோவில் நம்ம ஆர்டர் கிடைச்ச கம்பெனிலாம் டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா, நம்ம ஒரு கம்பெனியை வந்து பார்த்திங்கன்னா போர்ட்ஃபோலியோ வச்சுருக்கோம்னா, அந்த கம்பெனிக்கு வந்து தொடர்ந்து ஆர்டர் கிடைச்சா தான் அந்த கம்பெனி க்ரோ ஆகும். அதனுடைய கம்பெனியுடைய ப்ராஃபிட்டு, மார்ஜின் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு குவார்ட்டரும் ஒவ்வொரு இயரும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இபிஎஸ்ஸும் க்ரோ ஆகும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா இன்வெஸ்டர் நிறைய வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்ட் காட்டுவாங்க. அப்போ அந்த ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா மேலே போய் மல்டிப்ளேயர் ஆகிறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம போர்ட்ஃபோலியோ வச்சுருக்க கம்பெனிக்கெல்லாம் ஆர்டர் கிடைக்குதா, அந்த கம்பெனி ஆக்டிவிட்டி எப்படி இருக்குது, புதுசாக வந்து பார்த்திங்கன்னா அவங்க எதுவும் கம்பெனியை வாங்குறாங்களா, இது எக்ஸ்பென்ஷன் பண்ணுறாங்களா, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்களா, இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். கண்ணை மூடிட்டு நம்ம நல்ல ஸ்டாக்கு தான் சொல்லிட்டு வாங்கி போர்ட்ஃபோலியோ விட்டுட்டு அந்த கம்பெனியை பற்றி நம்ம எதுவுமே தெரிஞ்சிக்காமல் இருந்தோம்னா அது நமக்கான பாதிப்பு கண்டிப்பாக வரும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம போர்ட்ஃபோலியோ இருக்க கம்பெனியுடைய ஸ்டாக்கை பற்றி என்னென்ன நியூஸ் இருக்குங்கிறத நம்ம டெய்லி அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டி நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷர்னு சொல்லலாம். ஒரு 80 பாயிண்ட்டுக்கு மேலே இறங்கியிருக்கு. நிஃப்டி பேங்க்கும் அதே மாதிரி செல்லிங் ப்ரெஷரு. மிட் கேப் ஓரளவுக்கு பரவாயில்லைங்க. ஸ்மால் கேப் ஓரளவுக்கு பரவாயில்ல, நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு. காலையில் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோ இண்டெக்ஸ் நிஃப்டி காலையில் ஒரு 130 140 பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா டவுனில் இருந்தது. அது முக்கியமான காரணம்னா நிஃப்டியில் ஆட்டோ இண்டெக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷர் இருந்தது. அப்புறம் ஈசிஆர் மோட்டார் இந்த மாதிரி நிறையா எல்லாமே. அதுக்கு முக்கியமான காரணம்னா டெல்லியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இவி புதுசாக ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோ இண்டெக்ஸ் நல்ல ஒரு டவுன் வந்தது. அதுக்கப்புறம் ஆஃப்டர்நூன் நல்ல ஒரு ரெக்கவர் சொல்லலாம். ஐடி இண்டெக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வழக்கம் போல் நல்ல ஒரு டவுனுங்க. ஐடி ஸ்டாக் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டவுனில் இருக்குது. அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ வாங்கலாமா என்னங்கிறத நம்ம வந்து அதை டிஸ்கஸ் பண்ணுவோம். பியூசி பேங்க்ஸ் நல்ல ஒரு டவுனுங்க. ஃபார்மா ஓரளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா டாக்டர் ரெட்டி இன்றைக்கி செல்லிங் ப்ரெஷர் இருக்குது. ஏன்னா வந்து நல்ல ஒரு லாஸ்ட் 1 வீக் நல்ல ஒரு மூவ்மெண்ட் இருந்தனால வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷரு. ரியாலிட்டி செக்டர் வந்து பார்த்திங்கன்னா 1.5% மேலே ஏறி இருக்குங்க. மீடியா, எனர்ஜி ஓரளவுக்கு ஃப்ளாட்டாக முடிஞ்சிருக்காங்க. இன்ஃப்ரா, ப்ரைவேட் பேங்க்லாம் வந்து பார்த்திங்கன்னா செல்லிங் ப்ரெஷரு. நம்ம நிஃப்டியோட சார்ட்டை பார்க்கலாம். நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா நம்ம நேற்றே சொல்லியிருந்தோம் ஒரு டபுள் டாப் மார்க்கெட் தெரியும்னு சொல்லிட்டு. நேற்றோடைய கேண்டிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி தான் க்ளோஸ் வச்சுருக்காங்க. அந்த நம்ம ஒரு பேரலல் சேனல் போட்டிருந்தோம் பார்த்தீங்களா, அதுக்குள்ளே அதோடைய டாப்பில் உள்ள அந்த ப்ளூ லைனை தான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி சப்போர்ட்டும் எடுத்திருக்கு. இதை பிரேக் பண்ணி இந்த ப்ளூ லைனுக்குள்ள வந்துச்சுன்னா இந்த க்ரீன் லைன் தான் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான சப்போர்ட்டு. இது டபுள் டாப் மார்க்கெட் தெரியுது. இந்த க்ரீன் லைனை பிரேக் அவுட் பண்ணால் ஃபர்தராக டவுன் வரதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஏன்னா இங்கே ஒரு கேப் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு கேப் இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த கேப்பை ஃபில் பண்ணுதா, இல்லை இங்கேருந்து ரிவர்ஸ் ஆகுதான்னு வெயிட் பண்ணி நம்ம பார்க்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நியூஸ் பார்க்கலாம். ஒவ்வொரு கம்பெனிக்கு கிடைச்ச நியூஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மர் ரெக்டிஃபையர் இந்த கம்பெனி தான் நான் சொன்னேன். மிகப்பெரிய ஒரு ஆர்டர் 1000 கோடிக்கு மேலே ஒரு ஆர்டர் கிடச்சிருக்குங்க. பவர் கிரிக்கிட்ட ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி 7% மேலே ஏறி இருக்குது. இந்த ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறைய டைம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நல்ல ஒரு முக்கியமான ஒரு கம்பெனி தான். 10,000 கோடி மார்க்கெட் கேபிட்டல். ஸ்டாக் பி வந்து பார்த்திங்கன்னா 39. ஆர்ஓசி, ஆர்ஓஇ எல்லாமே நல்லா இருக்குது. ப்ரொமோட்டர் ஹோல்டிங் நல்லா இருக்குது. டெப்த் ஆஃப் ஈக்விட்டி 1க்கு கீழே தான் இருக்குது. பெக் ரேஷியோ 1க்கு கீழே தான் இருக்குது. கொஞ்சம் பிளச்சிங் வச்சுருக்காங்க. பேஸ் வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 1 தான் இருக்குது. இவங்க வந்து பார்த்திங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மர் தயாரிக்கிறாங்க. இந்த ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு எப்போனா நவம்பர்லேருந்து 2025 நவம்பர்லேருந்து பார்த்திங்கன்னா லாங் சைடுவேல தான் இருக்குது. எப்போ இந்த சைடுவே பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா ஃபர்தர் வந்து பார்த்திங்கன்னா அப் ட்ரெண்ட் போகிறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது. லாஸ்ட் குவார்ட்டர் ரிசல்ட் நல்லா தான் கொடுத்துருக்காங்க. குவார்ட்டர் நல்லா தான் இருக்குது. இயர் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு சரியில்லை. ஷேர் ஹோல்டர் நம்ம பேட்டர்னில் பார்க்கலாம். ஷேர் ஹோல்டர் பேட்டர்னில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொமோட்டர் 64.36 நல்லாவே வச்சுருக்காங்க. எஃப்ஐ வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாக்கில் வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்ட் காட்டி அதிகம் பண்ணியிருக்காங்க. டிஐ வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே செல் பண்ணியிருக்காங்க. பப்ளிக்டே இந்த ஸ்டாக் அதிகமாக இருக்குங்க. ட்ரையல் இந்த ஸ்டாக்கோடைய டெக்னிக்கல் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பார்க்கலாம். சாம்பிள் டேட்டா தாங்க இது. என்ன பேட்டர்னில் இருக்குது, என்ன சிச்சுவேஷனில் இருக்குது, ட்ரையல் சார்ட்டுங்கிற நம்ம பார்க்கலாம். இது ஒரு சாம்பிள் டேட்டா தாங்க. எந்த ஒரு பை காலும் செல் காலும் கிடையாது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு புல்லிஷ் பேரல் சேனலில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அந்த சென்டர் பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மேலே உள்ள ப்ளூ லைனுக்கும் கீழே உள்ள ப்ளூ லைனுக்கும் அந்த சென்டர் பாயிண்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா நேற்று சப்போர்ட் எடுத்திருக்கு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கும் சப்போர்ட் எடுத்திருக்கு. இன்கேஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேரல் சேனலில் டாப் வந்து பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா இந்த கேப் ஃபில் இருக்குது பார்த்திங்கன்னா, இன்னது வரைக்கும் இந்த கேப் ஃபில்லை ஃபுல்லாக பண்ணலை. இந்த கேப் ஃபில் பண்ணிட்டு விட கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகலாம். ஸ்ட்ரகிள் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் பிரேக் அவுட் பண்ணால் தான் அது ஃபர்தராக மேலே போகும். இல்லைனா இங்கேருந்து விட கீழே டவுன் சைடு வரதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது. அதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா, இங்கே கீழே பார்த்தீங்கன்னா 1, 2 டைம் தான் டச் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த லைனை டச் ஆகலை. இன்கேஸ் கீழே வரது கூட சான்ஸ் இருக்குது. கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கேஇசி இன்டர்நேஷ்னல் இந்த கம்பெனிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஆர்டர் கிடச்சிருக்குங்க. 1754 கோடிக்கு மேலே ஆர்டர் கிடச்சிருக்கு. கேபிள் பிஸ்னஸ் ஆர்டரு. இந்த கம்பெனிக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூவாக வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர் கிடச்சிட்டே இருக்குது. இந்த ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா 52 வாரம் லோக்கு பக்கத்தில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு.
இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். லோ வந்து பார்த்தீங்கன்னா 52 வாரம் லோ வந்து பார்த்தீங்கன்னா 466 இருக்குது. இப்போ அது பக்கத்தில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிட் கேப்புங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பவர் டிரான்ஸ்மிஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன், ரயில்வே, சிவில், உர்பான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், சோலார், ஆயில் அண்ட் கேஸ் பைப்லைன் அண்ட் கேபிள்ஸ் இந்த மாதிரிக்க நிறைய பிஸ்னஸில் இருக்காங்க. இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி நிறைய ஆர்டர் கிடச்சிக்கிட்டே இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிட் கேப்பு 13,000 கோடிக்கு மேலே மார்க்கெட் கேப் இருக்குது. ஸ்டாக் பி வந்து பார்த்தீங்கன்னா 21 தான். ஆர்ஓசி, ஆர்ஓஇ எல்லாமே 10க்கு மேலே இருக்குது. டிவிடெண்ட் கொஞ்சம் கொடுக்குறாங்க. பேஸ் வேல்யூ 2 இருக்குங்க. ப்ரொமோட்டர் ஹோல்டிங் 50 இருக்குது. டெப்த் ஆஃப் ஈக்விட்டி 1க்கு கீழே தான் இருக்குது. பெக்ரேஷன் 1க்கு கீழே தான் இருக்குது. நீங்கள் சார்ட்டை பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டவுனில் தான் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட ரிசல்ட் பார்க்கலாம். லாஸ்ட் குவார்ட்டர் ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸு நல்லாவே கொடுத்துருக்காங்க. நெட் ப்ராஃபிட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே இன்க்ரீஸ் ஆகிருக்காங்க லாஸ்ட் குவார்ட்டரோடையும் கம்பேர் பண்ணும்போது. ஆனால் இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஷேர் ஹோல்டர் பேட்டர்ன் நம்ம பார்க்கலாம். ஷேர் ஹோல்டர் பேட்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோட்டர் எந்த சேஞ்சஸுமே கிடையாது. அப்படியே தான் இருக்குங்க. லாஸ்ட் ரொம்ப நாளாக அப்படியே தான் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஐ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விற்றுருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டிஐ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. எஃப்ஐடியுமே அதிகமாக இருக்குது. டிஐடியும் 26% மேலே இருக்குங்க. பப்ளிக்கிட்ட கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. கேஇசி இன்டர்நேஷனல். இந்த கேஇசி இன்டர்நேஷனலுடைய சார்ட்டை நம்ம பார்க்கலாம். என்ன நிலைமையில் இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். இந்த ஸ்டாக்கு எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத. இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூ டவுன் ட்ரெண்ட் தாங்க. இங்கே பார்த்தா தெரியும். 2022ல் ஒரு லோலேருந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூ வந்து பார்த்தீங்கன்னா மேலே அப் ட்ரெண்ட் போயிருக்கு. அதுக்கப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ தூரம் ஹை போயிருக்குன்னா எந்த வருஷம் போனதுன்னா 2024 போணுச்சு ஹை. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூ வந்து பார்த்தீங்கன்னா செல் ஆன் ரைஸ் தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்ட் லைன் நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம். இங்கே பார்த்து தெரியும் மல்டிபிள் டைம் வந்து சப்போர்ட் எடுத்திருக்கு. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் எடுத்து இப்போ கொஞ்சம் மிடில் தான் ட்ராவல் ஆகிட்டு இருக்கு இந்த ஸ்டாக்கு. நல்ல ஒரு லோ ரேட்டில் தான் இந்த ஸ்டாக்கும் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. கண்டினியூ ஆர்டர் கிடச்சிருக்கு. மிகப்பெரிய ஒரு ஆர்டர்னு சொல்லலாம். இந்த ஸ்டாக்கை பார்த்து நீங்கள் அனலைஸ் பண்ணி பாருங்கள். யாரும் வச்சுருந்தீங்கன்னா இது ஒரு பாசிட்டிவ் நியூஸ் சொல்லலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கல்பாத்ரு ப்ராஜெக்ட் இன்டர்நேஷனல். இந்த கம்பெனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2,957 கோடிக்கு ஆர்டர் கிடச்சிருங்க. மிகப்பெரிய ஆர்டரு. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பில்டிங்கு அண்ட் வாட்டர் வெர்டிகல்ஸ் இன்க்ளூடிங் ஸ்ட்ராட்டஜி என்ட்ரி இன் த மிடில் ஈஸ்ட் வாட்டர் செக்டார். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா மிடில் ஈஸ்ட் வாட்டர் செக்டார்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ராகிறாங்க. இவங்களுக்கு வந்து இப்போ கிடைச்ச ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3,000 கோடிக்கு மேலே ஆர்டரு. ஃபில்டரிங் ஃபேக்ட்ரிஸ் தான் இந்தியாவில் தான் கிடச்சிருக்கு இந்த ஆர்டரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா மிடில் ஈஸ்ட்டில் கிடச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. ஜாயின்ட் வென்ச்சர் கன்ஸ்ட்ரக்ஷன் மூலமாக. இந்த கம்பெனியை பற்றி நம்ம டீட்டெயில் பார்க்கலாம். நிறைய டைம் நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய டைம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் இந்த ஸ்டாக்கை பற்றி. நம்ம நண்பர்களுக்கு தெரியும். நம்ம வீடியோ பார்க்குற நண்பர்களுக்கு ரொம்ப முக்கியங்க. ஒரு கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா ரன் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக அவங்களுக்கு வந்து எதுனா ஆர்டர் கிடைக்கணும். ஆர்டர் கிடைச்சா தான் அந்த கம்பெனிக்குள்ள எம்ப்ளாயிக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேலரி போட முடியும். கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா மேலே குரோ ஆகிறதுக்கு நிறைய குரோத் பண்ணி மேலே கொண்டு போக முடியும். இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா இவரும் பார்த்தீங்கன்னா பவர் டிரான்ஸ்மிஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன், ஆயில் அண்ட் கேஸ் பைப்லைன், ரயில்வே, பயோமேஸ் பேஸ்டு பவர் ஜெனரேஷன் இந்த மாதிரி எல்லா செக்டார்லையும் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் இருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிட் கேப்பு 23,000 கோடிக்கு மேலே உள்ளது. ஸ்டாக் பி வந்து பார்த்தீங்கன்னா 28. ஆர்ஓசி, ஆர்ஓஇ நல்லா இருக்குது. ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்குங்க. பிளெச்சிங் வச்சுருக்காங்க. இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிடில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அது 52 வாரத்துக்கு லோக்கு பக்கத்து மிடில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸ்டாக் நல்லாவே ரைஸ் ஆகிருக்கு ரீசெண்ட் ஆகிட்டு. இவங்களோட ரிசல்ட் நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா லாஸ்ட் குவார்ட்டர் ரிசல்ட் பெர்ஃபார்மன்ஸ் சூப்பராக பண்ணியிருக்காங்க. 431 கோடி வந்து பார்த்தீங்கன்னா நெட் ப்ராஃபிட்டு. சேல்ஸ் நல்லா இருக்குங்க. நல்ல ஒரு அருமையான ரிசல்ட்டு சொல்லலாம். ஏன்னா 149 கோடிக்கு 431 கோடிக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்குது. அதே மாதிரி லாஸ்ட் இயர் மார்ச்லேயும் பார்த்தீங்கன்னா 218 கோடி அதோட பார்க்கும்போது டபுளாக தான் பண்ணியிருக்காங்க. ரிசல்ட் நல்லாவே கொடுத்துருக்காங்க லாஸ்ட் குவார்ட்டர் ரிசல்ட்டு. ஷேர் ஹோல்டர் படையில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக தாங்க இருக்குது. ஆனால் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. எஃப்ஐ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் வச்சிருக்காங்க. D8 வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்குங்க. 45% பார்த்தீங்கன்னா D8 இருக்குது. பப்ளிக்கும் கொஞ்சம் செல் பண்ணியிருக்காங்க இந்த ஸ்டாக்கை பற்றி. இந்த ஸ்டாக்கை கேபிஎல்னா கல்பாத்ரு ப்ராஜெக்ட்டு. இதோடைய டெக்னிக்கல் சார்ட்டை நம்ம பார்க்கலாம். இந்த ஸ்டாக் யார் வச்சுருந்தேன்னா இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆல் டைம் ஹை பக்கத்தில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த பாக்ஸை தூக்கி விட்டு ஒரு ட்ரெண்ட் லைன் நம்ம ஒரு லைன் போட்டுப்போம். வெர்டிகல் லைன் போடுவோம். ஆல் டைம் ஹை தான். அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா ரிஜெக்ஷன் ஆகி இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைடு வேல தான் இருக்குது இந்த ஸ்டாக்கு. ஆமாம், ஆல் டைம் பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்தது நம்ம போர்ட்ஃபோலியோ உள்ள ஸ்டாக்கு தான் இதுவும் சொல்லலாம். இன்றைக்கி 4% மேலே ஏறி இருக்குது. படுத்து அப்படியே இங்கே பாருங்கள் மலையிலேருந்து சரிச்சுட்டமாக்கி இருக்குது இந்த ஸ்டாக்கு. ஜாக்லின் ப்ரீபெய்டு இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 இயர் டீல் கிடைக்கிது. நிறைய ஆர்டர் கிடச்சிட்டே இருக்குது. ஆனால் ஸ்டாக் பெர்ஃபார்மன்ஸ் அந்த அளவுக்கு பெருசாக இல்லை. நல்ல ஒரு அக்ரிமெண்ட் தான். டொமஸ்டிக் என்டிட்டியில் தான் கிடச்சிருக்கு உங்களுக்கு. லோக்கலில் தான் கிடச்சிருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த ஸ்டாக் எப்படி இருக்குன்னு ஃபியூச்சரில். நல்ல ஒரு
கம்பெனி தான். இதுவரைக்கும் இந்த கம்பெனி மேலே எந்த ஒரு ரிமார்க்கும் கிடையாது. ஆனால் ஸ்டாக் எந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணல. எனக்கு என்னமோ இந்த சார்ட்டை பார்க்கையில டபுள் டாப் போகிற மாதிரி தெரியுது. இங்கே பார்த்தா தெரியும். இங்கேருந்து ரிவர்ஸ் ஆச்சுன்னா டபுள் டாப் மாதிரி தெரியும். இன்றைக்கி 4% நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வாரி எனர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டர் கிடச்சிருக்குங்க. நல்ல ஒரு மிகப்பெரிய ஆர்டர். இன்றைக்கி ஸ்டாக்கோட கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்குன்னு நினைக்கிறேன். எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எத்தனையோ மெகாவாட்டில் தான் உங்களுக்கு கிடைக்கும். 236 மெகாவாட் வந்து பார்த்தீங்கன்னா சோலார் ஆர்டர் கிடைச்சிருக்கு. இவங்களுக்கு வந்து இன்டர்நேஷனல் கஸ்டமருக்கு கிடைச்சி இன்டர்நேஷனல் கஸ்டமரு இவங்களுடைய சப்சிடரி அமெரிக்காவில் இருக்க ஒரு சப்சிடரிக்கு தான் கிடைச்சிருக்கு. நல்ல ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்டர்னு சொல்லலாம் வாரி எனர்ஜி. நம்ம டெலிகிராம் குரூப்பில் நண்பர் கேட்டுக்கிட்டே இருந்தார் இந்த ஸ்டாக் வந்து பற்றி அடிக்கடி. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் நியூஸுங்க இந்த ஸ்டாக்குக்கு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஏஜிவிஎன் இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டர் கிடச்சிருக்குங்க. 2 கம்பெனியோட வந்து பார்த்தீங்கன்னா குஜராத் உர்ஜுவா விகாஸ் இந்த கம்பெனியோட வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ரோ பவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் போட்டிருக்காங்க. இமாச்சல பிரதேசில் ஒரு நல்ல ஒரு அருமையான நியூஸை சொல்லலாம் எஸ்ஏஜிஎன். இந்த ஸ்டாக் நான் வச்சுருக்கேங்க. படுக்கையாக கிடக்குங்க. எந்திரிச்சே போமாக்கிது. ரொம்ப நாளாக இருக்குது. லாஸ்ட்டில் தான் இருக்குது. நான் ஆவரேஜ் பண்ணல, ஒன்றும் பண்ணல, அப்படியே விட்டுட்டேன். வெயிட் பண்ணி பார்ப்போம் என்றைக்கு இது எலும்பி வருதோ அன்றைக்கி விற்றுட்டு வெளியில் வரும்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கேன். ஏன்னா அந்த ஸ்டாக்கெல்லாம் நான் மார்க்கெட் வந்த புதுசில் விட்டுட்டேன். நல்ல ஒரு லோ ரேட்டில் இருந்துச்சு. 30-40 ரூபா இருந்தீங்க பாருங்கள். கோடெல்லாம் போட்டு வச்சிருக்கேன். எப்போ கோடு போட்டுருக்கேன் பாருங்கள். 29 ரூபாய்க்கு கோடு போட்டிருக்கேன். இந்த ஸ்டாக் எந்த அளவுக்கு போயிட்டு இப்போ நல்ல ஒரு படுக்கையாக கிடக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்பாச்சும் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுதான்னு. அடுத்தது நியூ ஜெயின் படுக்கையாக கிடக்கிற ஸ்டாக்கு இது ஒன்று. நியூ ஜெயின் சாஃப்ட்வேர் இந்த கம்பெனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15.59 கோடிக்கு ஆர்டர் கிடச்சிருங்க. நல்ல ஒரு ஆர்டர் தான். ஆனால் ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எலும்பவே இல்லை, அப்படியே கிடக்கு. இந்த ஸ்டாக் நானும் வச்சுருக்கேன். நான் மட்டும் கிடையாது, நம்ம குரூப்பில் நிறைய நம்பருக்கு வச்சுருப்பாங்க. எனக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 30% லாஸ்ட்டில் இருக்குது இந்த ஸ்டாக்கு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ரயில்டெல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ஆர்டர் கிடச்சிருக்கு. ரயில்டெல்லுக்கு ஒரு 13 கோடிக்கு ஒரு ஆர்டர் கிடச்சிருக்குங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 27 கோடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோவாவில் ஆர்டர் கிடச்சிருக்கு. நம்ம வந்து ஒரு 1 வீக்குக்கு முன்னாடியே நம்ம வீடியோவில் பார்த்துருக்கோம் ரயில்டெல்லை பற்றி. கண்டினியூ ஆர்டர் கிடச்சிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ரயில்டெல்லில் பார்த்துருந்தோம். ஆனால் ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு பெரிய பெர்ஃபார்மன்ஸ் பண்ணலை. நிறைய ஆர்டர் கிடைக்கிது நல்ல ஒரு விஷயம் தான். ஆனால் லாஸ்ட் ரிசல்ட்டோட அந்த ரயில்டெல்லில் ஓரளவுக்கு நல்லா தான் கொடுத்துருந்தாங்க. ஆனால் ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாமல் தான் இன்னும் ட்ரேட் ஆகிட்டே தான் இருக்குது. ஸ்டாக் பிலாம் எல்லாமே பார்க்கல ஒரு நல்ல ஒரு வேல்யூஷனில் அந்த ஸ்டாக் இருக்குது. பேஸ் வேல்யூ பார்த்துட்டு கொஞ்சம் டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு லோலேருந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹைப் ஆகிட்டு இப்போ ஒரு சைடு வேல தான் இருக்குது இந்த ஸ்டாக்கு. இந்த ட்ரெண்ட் லைன் ஒன்றும் பிரேக் அவுட் பண்ணல. லாஸ்ட் குவார்ட்டர் ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரிசல்ட் தான், அருமையான ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. 142 கோடி, அதுக்கு முன்னாடி 62 கோடி, அதுக்கு முன்னாடி லாஸ்ட் இயரில் வந்து பார்த்தீங்கன்னா 113 கோடி. அதை கம்பேர் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ரயில்டெல்லில் அருமையான ஒரு ரிசல்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் இன்வெஸ்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இன்வெஸ்ட் பண்ணால் ரயில்டெல் வந்து பார்த்தீங்கன்னா ரயிலாக வேகமாக புல்லட் ட்ரெயின் மாதிரி போகும். ஆனால் இன்னும் புல்லட் ட்ரெயின் மாதிரி போகவே இல்லை. படத்தே கிடக்கு இதுவும். இந்த ட்ரெண்ட் லைனை எப்போ பிரேக் அவுட் பண்ணுதோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் புல்லிஷ் வரும். அது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சைடுவே இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா இந்த சப்போர்ட்டு தான் ஒர்க் அவுட் ஆகிட்ருக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சியாஜிக்கல் இந்த கம்பெனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டர் கிடச்சிருக்குங்க. டெல்லி ரோடு ப்ராஜெக்ட்டு லோயஸ்ட் பீட்டராக 331 கோடி. இந்த ஸ்டாக்கை பற்றி நம்ம நிறைய டைம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நம்ம வீடியோவில் அடிக்கடி இந்த ஸ்டாக்குக்கு ஆர்டர் கிடைக்கும். அதே இந்த கம்பெனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆர்டர் கிடச்சிருக்குங்க. 220 மெகாவாட்டு சோலார் பிஇஎஸ்எஸ் ப்ராஜெக்ட் மத்திய பிரதேசத்தில் 2 ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனிக்கு கிடச்சிருக்கு. குட் நியூஸும் சொல்லலாம் இந்த கம்பெனிக்கு. இந்த கம்பெனி நிறையா டைம் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் தான். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சுவிட்சர்லாந்து இந்த கம்பெனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சன்ஷோர் எனர்ஜி கம்பெனி மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா 105 மெகாவாட் ஆர்டர் கிடச்சிருக்கு. சுவிட்சர்லாந்து ரொம்ப ரீட்டைல் இன்வெஸ்டருக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு ஸ்டாக்கும் கூட சொல்லலாம். ஏன்னா ரூ. 2 ஒரு வேலை ட்ரேட் ஆகிட்டு இருக்கும் இந்த ஸ்டாக்கு. இன்றைக்கி 50 ரூபா, 55 ரூபா, 60 போயிட்டுருக்கு. ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் நல்லாவே ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி மேலே போயிட்டுருக்கு. ஒரு நல்ல ஆர்டர்னு சொல்லலாம். 105 மெகாவாட்டு ஆர்டரு, நல்ல ஒரு ஆர்டரு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐடி ஸ்டாக் வந்து நிறைய நண்பர்கள் கேட்டுகிட்டே இருக்கீங்க, என்னங்க பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஐடி ஸ்டாக் இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபோசிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்ன சொல்லலாம் 3 டிஜிட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா 4 டிஜிட்லேருந்து 3 டிஜிட்டாக மாறிடுச்சு இன்றைக்கி. அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டவுனு 1000 கீழே உடச்சிருச்சு இன்றைக்கி இன்ஃபோசிஸ் ஐடி ஸ்டாக்கு இங்கே இருக்கும். இன்ஃபோசிஸு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபோசிஸ் இந்த இருக்குது. இன்ஃபோசிஸு இந்த ஸ்டாக் வந்து பாருங்கள் கண்டினியூவாக வந்து பார்த்தீங்கன்னா டவுன் ட்ரெண்டு. அந்த ஸ்டாக்கு மட்டும் கிடையாது, ஐடி இண்டெக்ஸே கண்டினியூ டவுன் ட்ரெண்டு. இந்த ஸ்டாக்கு நான் வச்சுருக்கேன். அதனால தான் ஒவ்வொரு சப்போர்ட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா 1, 2 நான் ஆவரேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஏன்னா இன்ஃபோசிஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டிவிடெண்ட் கொடுக்குற ஸ்டாக்கு இன்ஃபோசிஸு. 4.80 டிவிடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா இது இன்றைக்கி லோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த தான் லோ 996 தான் வந்து பார்த்தீங்கன்னா லோ. நல்ல ஒரு லோவுக்கு வந்திருக்கு இந்த ஸ்டாக்கு. எங்கேருந்து நல்ல ஒரு டவுன். யாராச்சும் இந்த உச்சத்தில் வாங்கியிருந்தாங்கன்னா ஒரு காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஐடினா மோகமாக இருந்தது. நிறைய நண்பர்கள் எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா அந்த உச்சத்தில் வாங்கியிருப்பீங்க.
ஆனால் இந்த ஸ்டாக்கை வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து இந்த ஏரியாவில் தான் வாங்கினேன் முக்கால்வாசி. நான் வெயிட் பண்ண ஐடி ஸ்டாக் வந்து நான் வந்து இந்த ஏரியாவில் வாங்கி நிறையா டைம் வந்து பார்த்தீங்கன்னா, இன்ஃபோசிஸ்லாம் ப்ராஃபிட் புக் பண்ணிட்டேன். மெனி டைம் வந்து பார்த்தீங்கன்னா, நான் இன்ஃபோசிஸில் வந்து பார்த்தீங்கன்னா, ஷார்ட் டேர்மில் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கேன். நல்ல ஒரு டிவிடெண்டு இப்போ கொஞ்சம் ரீசெண்டாக என்ட்ரு ஆகி இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் இன்ஃபோசிஸு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, HCL. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு டிவிடெண்ட் கொடுக்குற ஸ்டாக் தான் HCL. லார்ஜ் கேப் தான் நான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கேன். 5% இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு டவுனில் வந்துருக்குங்க HCL. மலையிலேருந்து சரிச்சு விட்ட மாய்க்கு இருக்குது. யாராச்சும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஆல் டைம் ஹையில் வாங்கியிருந்தான்னு வச்சுங்களேன், தலையில் துண்டு போட்டு தான் உட்காந்துருக்கணும். எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் ரொம்ப வருத்தமாக இருந்துச்சுங்க. அவர் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு போர்ட்ஃபோலியோவில் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா, ஐடி ஸ்டாக்காக வச்சிருக்காரு. நான் அவர்ட்ட அப்பவும் சொன்னேன். இடையில இந்த மாதிரி ஐடி ஸ்டாக் வரும்போது கொஞ்சம் வித்துட்டு கம்மி பண்ணிட்டு வேறு செக்டாரில் இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இன்வெஸ்ட் பண்ணனாரான்னு தெரியல. ஐடி ஸ்டாக்கே அந்த மாதிரி மிகப்பெரிய ஒரு தவறை பண்ணாதீங்க யாருமே. போர்ட்ஃபோலியோவில் வந்து பார்த்தீங்கன்னா, எப்போவுமே டைவர்சிஃபை பண்ணணும். எல்லா செக்டார்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்டாக் வச்சிருக்கணும். இப்போ HCL டெக்னாலஜி வந்து பார்த்தீங்கன்னா, லாங் டேர்ம் 2022க்கு உடைய லோக்கு தான் 2022, 2021 லோக்கு தான் வந்துக்கிட்டு இருக்குது இந்த ஸ்டாக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா, முக்கியமான ஒரு ஸ்டாக்கு. நல்ல ஒரு கம்பெனி, நல்ல ஒரு டிவிடெண்ட் கம்பெனி. இது ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு கம்பெனி தான் HCL டெக்னாலஜி. இது வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் மற்ற ஸ்டாக்கோட கம்பேர் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா, இது மூவ்மெண்டம் நல்லாயிருக்கும். நல்லா டவுன் வந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த புல் மார்க்கெட் வரும்போது பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக்லாம் விறுவிறு நல்லா ஏறும். இந்த ஸ்டாக் என்கிட்ட இல்ல. நான் நினச்ச ப்ரைஸுக்கு வந்துச்சுன்னா வாங்குவேன். இந்த ஏரியாவில் இந்த சைடு வேலைக்குள்ள வந்துச்சுன்னா மட்டும் தான் நான் வாங்குவேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, டிசிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு டவுனுங்க. கொரோனா டவுனுக்கு போயிருச்சு. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, 3%க்கு மாதிரி தான் டிவிடெண்ட் குடுக்குறாங்க. இன்னைக்கு தான் வந்து இதோடைய ஆல் டைம் லோ. இன்னைக்கு தான் டச் ஆயிருக்கு. இது வந்து ஒரு லார்ஜ் கேப்பு. டிசிஎஸ் இங்க பத்தி நம்ம சொல்லவே வேண்டாங்க. நிறைய நண்பர்களுக்கு தெரியும் டிசிஎஸை பத்தி. இந்த ஸ்டாக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, முக்கியமான ஒரு சப்போர்ட்டுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஐடி இண்டெக்ஸே படுத்து தூங்குது. இங்க பாருங்க. தலையிலேருந்து சரிச்சு விட்ட மாரிக்கு இருக்கு. எல்லாம் 60%, 70%. நான் ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டிருக்கேன். அந்த ட்ரெண்ட் லைனே பிரேக் அவுட் பண்ணிச்சு இந்த ஸ்டாக்கு. இதுக்கு கீழ எங்க சப்போர்ட் இருக்குன்னு நம்ம தேடி பார்க்கணும். ஏன்னா, இத வந்து பார்த்தீங்கன்னா, வீக்லி சார்ட்ல வைக்கிறேன். வீக்லி சார்ட்ல வச்சுட்டு நம்ம எங்கே இதுக்கு சப்போர்ட் இருக்குன்னு பார்ப்போம். இந்த கேப்லலாம் போட்டு வச்சிருக்கேன். இந்த சைடுவே பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. இதுதான் முக்கியமான ஒரு சப்போர்ட்டு இன்ஃபோசிஸ்க்கு. இத பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த லோ வரும். இது வரைக்கும் வருமான்னு தெரியல. வந்தா யோசிக்கலாம். இன்ஃபோசிஸில் நான் வந்து இன்ஃபோசிஸ் கிடையாது டிசிஎஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா, நான் இப்போ இன்வெஸ்ட் பண்ண மாட்டேன். இன்னும் கொஞ்சம் கூட எனக்கு 2000 உடைச்சு வந்தா நம்ம யோசிக்கலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, விப்ரோ ஸ்டாக்கு. விப்ரோ லிமிடெட் இப்போட பைபேக் வாங்கியிருக்காங்க. இந்த ஸ்டாக் ஸ்லோ மூவ்மெண்ட்டுங்க. நான் எப்போவுமே இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, பை பண்ண மாட்டேன். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, முக்கியமான ஒரு சப்போர்ட்டை உடைச்சி தான் கீழே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்த சப்போர்ட் வந்து பார்க்கையில இந்த ஏரியாவில் தான் இருக்குது. அதுக்கு எல்லாம் இன்டர்மீடியட்டில் ஒரு சப்போர்ட் இருக்குது. இது ஒரு முக்கியமான ஒரு சப்போர்ட்டு. இப்போ அந்த லெவலில் தான் ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, பக்கத்தில் இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம். விப்ரோ. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, ஐடி ஸ்டாக் தூங்கிட்டு இருக்கு. ஆனால் ஒரு ஸ்மால் கேப் ஸ்டாக் பாருங்கள், ஜெட்டு மார்க்கே பறந்துக்கிட்டு இருக்குங்க. சாப்பிட்டு இந்த ஸ்டாக்கை வாங்கலாம்னு நினச்சிட்டு இருக்கேன். நம்ம ஒரு டைம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன் இந்த ஸ்டாக்கை பற்றி. 3-4 நாளாக வந்து பார்த்தீங்கன்னா, 30-40% ஏறிச்சுங்க இந்த ஸ்டாக்கு. ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சைடுவேல இருந்திருக்கு. சைடுவேல இருந்துட்டு இங்கே பாருங்கள், என்னமா பை பண்ணியிருக்காங்க. 3 நாள் இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, 51% ஐடி ஸ்டாக் தான் இதுவும். இது வந்து பார்த்தீங்கன்னா, சைபர் செக்யூரிட்டி அந்த மாதிரி நிறைய செக்டாரில் வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்காங்க. ஆனால் ஐடி செக்டாரில் உள்ள ஸ்டாக் தான். இந்த மாதிரி ஸ்டாக் நம்ம போர்ட்ஃபோலியோ இருக்க ஸ்டாக் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிச்சுன்னா நல்லாயிருக்கும். ஆனால் பண்ணலையே. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்மால் கேப்னு நினைக்கிறேன் இந்த ஸ்டாக்கு. சாப்பிட்டு ஐடி ஸ்டாக்கோட நிலைமை இப்போ இப்படி தாங்க இருக்குது. வெயிட் பண்ணி பொறுமையாக நல்லா லாங் டேர்முக்கு இது பண்ணுறாந்தா நீங்கள் உங்கள் அட்வைசர் கேட்டு முடிவு பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து நான் செபி அட்வைசர் கிடையாது. நீங்கள் எந்த ஒரு ஸ்டாக்கை வாங்குறதாலும் நல்ல ஒரு அட்வைசர் கேட்டு முடிவு பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்கானி தான். எந்த ஒரு ஸ்டாக்குமே நம்ம பை காலோ செல் காலோ ரெக்கமெண்டேஷன் பண்ணுறது கிடையாதுங்க. என்ன ஃபேக்ட் இருக்கோ ட்ரேடிங் வியூவில், அதுக்கப்புறம் வந்து ஸ்க்ரீனரில் அந்த சாம்பிள் டாட்டா தான் நம்ம பார்த்துருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். நிறைய நம்பர்கள் பார்க்குறீங்க, லைக் பண்ணாமல் மாக்கிறீங்க. நீங்கள் லைக் பண்ணிங்கன்னா எனக்கு ரொம்ப ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அதே நேரத்தில் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய நம்பருக்கு போய் சேரும். இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே. அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டாக் மார்க்கெட்டை தெரிஞ்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இன்வெஸ்ட் பண்ணட்டும். பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். நம்ம சேனலில் போகிற வீடியோ தொடர்ந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா, ஜாயின் பட்டன் இருக்குது, ஆன் ஆயிருக்கு. அதை நீங்கள் கிளிக் பண்ணி ஆன் பண்ணிங்கன்னா, நம்ம மெம்பர்ஷிப்னு தனியாக வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வீடியோ போடுறோம். அதில் டெக்னிக்கலை மட்டும் தான் நம்ம அனலைஸ் பண்ணி போகிறோம். அது வந்து பார்த்தீங்கன்னா, உங்கள் நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்ட்ரெஸ்ட் உள்ள நண்பர்கள் அதை நீங்கள் ஜாயின் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணலாம். இன்னொரு அருமையான வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். நன்றி நண்பர்களே.